உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா மே மாத பலன்கள். அப்ப இந்த மே மாத பலன்கள் ஆகப்பட்டது துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கிறது அதை பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயில பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மே மாதத்தில் கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேசத்துல சூரிய பகவான், ரிஷபத்துல குரு பகவான், சுக்கிர பகவான், கன்னியில கேது பகவான், கும்பத்துல சனி பகவான், மீனத்துல புதன் பகவான், செவ்வாய் பகவான் மற்றும் ராகு பகவான். இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்ப இந்த மாத கிரக அடைவுகள் எடுத்துட்டோம்னா எப்படி இருக்குன்னா கிரகங்கள் கொஞ்சம் கசகசன்னு இருக்கிற மாதிரி. எப்படின்னா இந்த 6ஆம் இடத்துலயும் கிரகங்கள் இருக்குது, 7ஆம் இடத்துலயும் கிரகம் இருக்குது, 8ஆம் இடத்துலயும் கிரகங்கள் இருக்குது. அப்போ உங்களுக்கு ஒரு குழப்பமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துலதான் இந்த மாதத்துல பலன்கள் உங்களுக்கு வரும். இதுல உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, உங்களுடைய ராசி அதிபதி யாரு? சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது மே மாசம் 19ஆம் தேதி வரைக்கும் மேசத்திலே இருப்பார். அப்ப அந்த மேசத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியவே பார்க்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே நம்மளுடைய ராசி பலமா இருக்கணும், நம்மளுடைய ராசி அதிபதி நல்லா இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நாம கொஞ்சம் ஆக்டிவா இருக்க முடியும், எதையுமே ஃபேஸ் பண்ண முடியும், எதையுமே தைரியமாக எதிர்த்து போராடி ஜெயிக்க முடியும். இந்த ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு சூரியனும் உச்சமாக இருக்கிறான். எங்க? மேசத்துல. அந்த சூரிய பகவானும் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியவே பாக்குறாங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானும் உங்க ராசியை பாக்குறாங்க, சூரிய பகவானும் உச்ச பலம் அடைஞ்சு மே மாசம் 14ஆம் தேதி வரைக்கும் மேசத்திலே இருப்பாங்க. அந்த சூரிய பகவானும் உச்ச பலத்தோட துலாம் ராசியை பார்க்கிறாங்க. இந்த 2 விஷயம் போதுங்க. மற்ற கிரகங்களை பத்தி நீங்க இந்த மாதத்துல கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய பதவி, உங்களுடைய வெற்றி, நீங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வரணுங்கிற உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய எண்ணங்கள், இது எல்லா விஷயத்துக்கும் இந்த சூரியனும் இந்த சுக்கிரனும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இப்ப மற்ற கிரகங்கள் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த குரு பகவான் ஆகப்பட்டது 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறாங்களே, நம்மளுக்கு ஏதாவது குழப்பத்தை கொடுத்து விடுமோ அப்படிங்கிற பயம், ஒரு அச்சுறுத்தல் உங்களுக்கு இருக்கலாம். கண்டிப்பாக அந்த குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு போனாலும் அந்த குரு பார்க்கக்கூடிய இடங்கள் நல்லா இருக்குது. அதனால அந்த குருவை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயத்துல இப்போ இந்த பீரியட்ல இந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றது, ஒரு பிசினஸ் டெவலப் பண்ணணும், அதுல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதை கொஞ்சம் தள்ளி போடுங்க. அதே சமயத்துல இந்த குரு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால இப்ப இந்த இன்சூரன்ஸ், அந்த லாங் டைம் இன்சூரன்ஸ், அதாவது லாங் டைமா நாம பார்க்க போனா ஒரு கேபிட்டல் போடுறது, இப்போ இன்சூரன்ஸ்ங்கிறது நல்லா இருக்கும். அதே சமயத்துல ஒரு 5 லட்ச ரூபா போட்டு 5 வருஷம் கழிச்சு நாம அதை எடுத்துக்கிறதோ அதை ரெனியூல் பண்றதோ நல்லா இருக்கும். இது மாதிரி லாங் டைத்துக்கு ஒரு இன்வெஸ்ட் பண்றதுங்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கும். அது இந்த குருடைய அனுகிரகத்தினால. அப்ப அப்படி செய்யறதுனால உங்களுக்கு அந்த லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், அந்த இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்டது, இது எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 6ஆம் இடத்துல செவ்வாய், ராகு, புதன், இந்த 3 பேரும் காம்பினேஷன் இருக்கிறாங்க. அப்ப அந்த செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறது, தன்னுடைய கணவர் தனக்கு அதை செய்வாங்க, இதை செய்வாங்க, நம்ம சொன்னதை கேட்பாங்க, நம்மளுக்கு ஏதோ ஒன்று வாங்கி கொடுப்பாங்க, நம்மளை சந்தோஷப்படுத்துவாங்க அப்படின்னு பெண்கள் நினைப்பது கண்டிப்பாக கொஞ்சம் குறைச்சுக்கணும். அப்ப அந்த செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த கணவன்மார்கள் ஆகப்பட்டது தன்னுடைய மனைவிமார்கள் கிட்ட
கொஞ்சம் கோவப்படுவாங்க, கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க. அந்த மனைவி எதிர்பார்த்ததை கணவன்கிட்ட இருந்து கண்டிப்பாக நீங்க அடைவது கஷ்டம். ஏன்னா இந்த செவ்வாய் தான் கணவர் சம்பந்தப்பட்ட கிரகம். அப்ப அந்த கிரகமே உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அப்ப அந்த கணவர் மேல இருக்கக்கூடிய அந்த ஆசாபாசங்கள், அந்த கணவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கிறது, இந்த விஷயங்களாகப்பட்டது நம்மளுக்கு நடக்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். அப்ப அந்த இடத்துல கொஞ்சம் காமாக, கொஞ்சம் டென்ஷன் ஆகாம, கொஞ்சம் விட்டு கொடுத்து, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது உங்களுக்கு நல்லது. இது போக இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அப்ப அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்துட்டீங்கன்னா இந்த மாசத்துல கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போ ஒரு பொண்ணு பார்த்துருக்கிறீங்க, அந்த பொண்ணை பத்தி நாம வீட்டுல சொல்லணும்னு நினைச்சாலுமே இந்த மாசத்துல கொஞ்சம் தடுங்கல்லாம் ஆகும். இப்ப பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப் இருக்கிறீங்க, இதை பத்தி வீட்டுல சொல்லணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக சில தடைகள், சில குழப்பங்கள் வரும். நீங்க சொன்னாலும் அது கொஞ்சம் எகென்ஸ்டா தான் மாறும். அதனால இந்த மாதத்துல அது வேண்டாம். அது போக ஒரு பொண்ணு பார்க்கறது, ஒரு பொண்ணு பார்த்து இது நடக்குமான்னு நினைக்கிறது, அப்போ ஒரு கல்யாணம்ங்கிறது ஃபிக்ஸ் பண்றது, இது எல்லாமே இந்த மாசத்துல இல்லாமல் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறது நல்ல விஷயம். அது போக பாத்தீங்கன்னா இந்த குடும்ப ரீதியாக கணவன், மனைவி, குழந்தைகள் இவங்களுக்குள்ள பார்க்க போனா கொஞ்சம் அந்த செவ்வாய்ங்கிறது 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பங்களும், கொஞ்சம் மன நிம்மதி இல்லாத சூழ்நிலைகளும் உருவாகும். இது லாங் பீரியட்ங்கிறது இல்லை, ஒரு கொஞ்ச நாளைக்கு தான். அதனால இந்த மனைவிமார்கள் கொஞ்சம் ஒத்து போய், கொஞ்சம் விட்டு கொடுத்து, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கிறது நல்ல விஷயம். அதே சமயத்துல இந்த புதன் பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால மே 10ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த 6ஆம் இடத்துல இந்த புதன் பகவான் இருக்கும். அப்ப இந்த மே 10ஆம் தேதி பயிற்சியாகி மேசத்துக்கு வந்துருவாங்க இந்த புதன் பகவான். அப்ப அந்த 10 நாட்களும் பார்க்க போனா இவங்களுக்கு எஜுகேஷன்ல கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். தான் படித்தது ஞாபகத்துக்கு வராம இருக்கலாம். ஒரு எக்ஸாம் நம்ம அட்டன் பண்ணாலும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணின மார்க்கை வாங்க முடியாத சூழ்நிலைகள் உருவாகலாம். ஒரு இன்டர்வியூக்கே போறோம், அந்த இடத்துலயும் கொஞ்சம் திருப்தியை கொடுக்காது. அப்போ நாம வேற ஒரு காலேஜ்ல இருந்து வேற காலேஜுக்கு போகணும்னு நினைக்கிறோம், அதுக்கு முயற்சி பண்ணாலும் நடக்காது. இப்ப வெளிநாடு போகணும்னு நினைக்கிறோம், அதுவும் கொஞ்சம் தடுங்கலாகும் படிப்பு சம்பந்தமா. அப்ப இது இந்த மே மாசம் 10ஆம் தேதிக்கு மேல நீங்க முயற்சி பண்ணால் கண்டிப்பா நல்லா இருக்கும். அப்ப அந்த 10ஆம் தேதிக்கு மேல அந்த சுக்கிரனுடைய பலம் உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்ப அந்த சுக்கிரன் 19ஆம் தேதி வரைக்கும் இருப்பாங்க. இந்த ஒரு 9 நாட்களும் பார்க்க நீங்க ஏதாவது நினைச்ச ஆசைகள், நீங்க எதிர்பார்த்த எண்ணங்கள், இது எல்லாமே கொஞ்சம் சக்சஸ் ஆவதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய கேபிட்டலை போட்டு ஒரு பிசினஸ பெரிய லெவல்ல டெவலப் பண்ணி நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசனை பண்ணிக்கோங்க. அதுக்கு உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள், உங்களுடைய நட்சத்திரம் என்ன, உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய ராசிக்கு இப்ப நடக்கக்கூடிய தசைகள் சாதகமா இருக்குதா இல்ல பாதகமா இருக்குதா, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, இதை நீங்க பார்த்து தெரிஞ்சு ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது நல்லதா இருக்கும். இது போக பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் இந்த துலாம் ராசிக்கு சுக்கிரனும் சூரியனுடைய பலம் இருக்கிறதுனால இது அவ்வளவு மோசமான மாசங்கிறது இல்லை, ஒரு நல்ல மாசம்தான். கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. நேரில் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. நேரிலே நீங்க நான் போடக்கூடிய பதிவை எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க. உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரியாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.